ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை தண்ணி சாறு. இந்த தண்ணி சாறு ரொம்ப ஹெல்த்தி. இதை பறித்த உடனே டேரெக்டாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியது தான். இதை டபுள் சைடும் நம்ம பார்க்கணும். ஒன் சைடு மட்டும் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு க்ளீன் பண்ணால் மட்டும் போதாது. இதை 2 சைடும் பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணணும். ஏன்னா இதில் வந்து மொஸ்கட்டை இருக்கும், பூச்சி இருக்கும், இலையே சுருட்டிட்டு ஒரு மாதிரி ஒயிட் கலரில் உள்ளார இருக்கும். அதனால் நம்ம ரொம்ப பார்த்து பார்த்து தான் இதை க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பார்த்து கவனமாக அதை க்ளீன் பண்ணிக்கிட்டாலே போதுமானது. இப்போ நான் சட்டியை நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட கடுகு சேர்த்து தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இது கூட கடுகு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அரியணும், ரொம்ப நைஸாக அரியக்கூடாது. இந்த மாதிரி தான் அரியணும். இப்போ கடுகு வெடித்ததுக்கப்புறமா இந்த வெங்காயத்தை இப்போ இது கூட சேர்த்து நம்ம வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா இது கூட தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கணும். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. இந்த டைமில் நான் வெங்காயத்தை இது கூட சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயமும் நல்லா வதங்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் வெங்காயம், தக்காளி, பட்டை மிளகாய் போட்டு 2 பட்டை மிளகாய் போட்டு வச்சுருக்கேன், வதக்கியிருக்கேன். இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கைனி தண்ணி, அரிசி களைஞ்ச தண்ணி. இந்த தண்ணியை தான் இது கூட சேர்க்கணும். இதான் இதில் ஹைலைட்டு. வெறும் பச்சை தண்ணி கலந்தீங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்காது. அரிசி களைஞ்ச தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இதை அது கூட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு இது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த மஞ்சத்தூள் போட்ட இந்த இது வந்து நல்லா இந்த சாறு வந்து நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் அப்புறம் கீரையெல்லாம் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு கீரை தான் சேர்க்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு கீரை தான் சேர்க்கணும். இது கொதிச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கீரையை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசி அதை எடுத்து வச்சுட்டுருங்க. சம்டைம்ஸ் கீரை வந்து காற்றுல மண் படிஞ்சிருக்கும் இல்லையா, அதனால் நல்லா அலசிக்கோங்க. அலசாமல் போடாதீங்க, அப்புறம் கரன்னு இருக்கும். இப்போ இது கூட நான் கீரையை நல்லா கழுவிட்டு இது கூட நல்லா சேர்த்துட்டேன் பாருங்கள். இப்போ கீரை இந்த அளவுக்கு நல்லா படிஞ்சு உள்ளே போயிடுச்சு. இப்போ இது நல்லா வேகட்டும். கீரை வெந்துட்டு இருக்கும்போதே சைடு பை சைடு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தேங்காயை திருவி அப்படியே இது கூட போட்டுருவாங்க. அது மாதிரி போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் இந்த மாதிரி எதுக்கு போடுவோன்னா, தேங்காயை வந்து கீரை வந்து சுண்டுறோம் இல்லையா, அதுக்கு தான் நாங்கள் வந்து தேங்காயை வந்து இந்த மாதிரி துருவி போடுவோம். ஆனால் நாங்கள் வந்து தண்ணி சாருக்கு பார்த்திங்கன்னா அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது கூட கொஞ்சம் பெருஞ்சீரகத்தையும் இது கூட நல்லா சேர்த்து இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி நையாக எடுத்துருவோம். அதுக்கப்புறம் கீரை ஒரு அரை வேக்காடு வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வெந்து தான் அதுக்கப்புறமா இந்த தேங்காயை சேர்க்கணும். இந்த தண்ணி சாறு நல்லா ஹீமோக்ளோபினை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு மெயினான ஒரு பொருள். இதை நீங்கள் சாப்பிட உங்களுக்கு சாதத்தில் போட்டு சாப்பிட பிடிக்கலனாலும் இதை அப்படியே ஒரு சூப் மாதிரி ஒரு ஸ்பூனை போட்டு பொறுமையாக இதை டிவி பார்த்துட்டு அப்படியே குடிச்சிருங்க. முக்கியமாக கன்சீவாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இது உங்களோட ஹீமோக்ளோபினை லெவலை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். ஸோ மறந்துடாமல் உங்களுக்கு மேக்ஸிமம் டெய்லி முடிஞ்சால் பாருங்கள். முடியல அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் இல்லை 3 நாளைக்கு ஒரு டைமாவது இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தி. வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கும் கொடுங்க. இப்போ மூடிடாதீங்க. தேங்காய் ஊற்றுறதுக்கப்புறம் பொங்கி ஊற்ற ஆரம்பிச்சிரும். இப்போ நல்லா கொதித்து வருது. பக்கத்தில் நின்று கொஞ்சம் கிண்டிக்கோங்க. மேக்ஸிமம் ஆஃப் த சாப்பாடு நம்ம சமைக்கும் போது அடுப்பில் வச்சுட்டு தூரம் போகவே போகாதீங்க. இதான் இன்றைக்கி மெயினான டிப் நான் சொல்கிறது. பக்கத்துலேயே இருந்து அதோட அடுத்தடுத்த ஸ்டேஜ் என்ன போகுதுங்கிறத நின்று நம்ம பார்த்து செஞ்சோம் அப்படின்னாலே அந்த சாப்பாடு நம்மளை ரசிக்கிறாங்களே செய்யும்போது அப்படின்னு நினச்சி நமக்கு நல்லாவே வந்துடும். நம்ம வச்சுட்டு கொஞ்சம் தள்ளிட்டோம் போனோம் அப்படின்னா தான் அது நம்மளுக்கு அலட்சியம் காட்டிடும். அதனால் நான் மேக்ஸிமம் அந்த சாப்பாடு ஒன்று செய்கிறேன் அப்படின்னா செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அந்த அடுப்பை விட்டு நான் அந்தாண்ட போகவே மாட்டேன். இது எங்கள் பாட்டி சொன்னது. ஏன் ஏஞ்சி அந்தாண்ட போகிறேன், அங்கேயே உட்காரு, ஒரு ஸ்டூலை போடு, அங்கேயே உட்காரும்பாங்க. அப்படி உட்காந்து செஞ்சு அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான் இது. அதான் நம்ம ஐதீகம்னு சொன்னேன் இல்லையா, என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஐதீகமாக சமைக்கணும்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த ஐதீகத்தில் இதுவும் ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த நம்ம தேங்காய் விட்டதும் நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு பால் வெள்ளையாக இருந்ததா, இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கொதிக்கட்டும். இது சட்டிங்கிறதுனால நீங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போயே நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் இது கொதிச்சுட்ருக்கு. ஓகே, நல்லா சாப்பிடுவோம், நலமுடன் சாப்பிடுவோம், நல்லா இருப்போம்.